கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல உங்க மத்தியில ஆண்டவர் வந்து நிறைய ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொள்றதுக்கும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்றதுக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்க டீமுக்கும் நான் தேங்க்ஸ் பண்றேன். இத்தனை வாரம் நீங்க வந்து ஒரு வாரம் கூட விடாம நீங்க வந்து இந்த காரியத்தை நீங்க கண்டினியூஸா இந்த பிரேயர் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்து இட் இஸ் ஒரு சிம்பிள் திங் கிடையாது, ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அந்த இதுக்கு நான் வந்து தேவனை துதிக்கிறேன். உங்களோட டீமை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி விடாம ஒவ்வொரு வாரமும் நீங்க மிஷன்ஸ்க்காகவும் மத்த தேசத்துக்காகவும் ஜெபிக்கிற அந்த உங்க ஜெப வாஞ்சைக்கு நான் தேவனை துதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம தேவ செய்திக்கு போறதுக்கு முன்பதாக சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பத்தி இந்த வருஷம் இங்க சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி நடந்துட்டு இருக்கு, என்னென்ன காரியங்கள்லாம் தேவன் செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவ செய்திக்குள்ள போகலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து சிறுவர் ஊழியத்தின் மூலமா கிட்டத்தட்ட 65,000 இருந்து 70,000 பிள்ளைகள் வரைக்கும் நம்ம ஜெம்ஸ் மூலம் நம்ம சந்திக்கிறோம் விபிஎஸ் மூலமா. ஸோ அதே போல இந்த ஆண்டும் விபிஎஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. இங்க வந்து நம்ம மே மாசத்துல ஆரம்பிச்சு இன்னும் சில இடங்கள்ல இப்ப கூட இந்த டைம்ல கூட விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் வரைக்கும் விபிஎஸ் நடக்கும். அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி அவங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அவங்களோட கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அவங்க அந்த இடத்துல நடத்துறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஆட்கள் வந்து மிக குறைவு, அவங்கதான் போய் எல்லா இடத்துலயும் நடத்தணும். சோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேலதாக கூட எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்குது. சோ அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல நம்ம கிட்டத்தட்ட 50,000 பிள்ளைகளை சந்திச்சிருக்கோம் விபிஎஸ் மூலமாக. இது வந்து நிறைய வகையான பலதரப்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில நடக்குது. சில பிள்ளைகள் சில விபிஎஸ் வந்து கிராமத்துல நடக்குது. அந்த அந்த இப்ப நம்மளோட சபைன்றது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல இருந்தெல்லாம் விசுவாசிகள் வருவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து சர்ச்சில் வந்து விபிஎஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சபையில இருந்து சுற்று வட்டாரத்துல எங்கெங்கல இருந்தெல்லாம் விசுவாசிங்க வர்றாங்களோ அங்க அந்தந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமத்திலயோ இல்ல ஒரு 6-7 கிராமத்திலயோ ஒவ்வொரு சபையில இருந்தும் சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் நம்ம போய் விபிஎஸ் நடத்துவோம். அதன் மூலம் நம்ம விசுவாசிக பிள்ளைங்களும் வருவாங்க, அங்க சுத்தி அக்கம் பக்கத்துல அந்த கிராமத்துல இருக்கிற கிராம பிள்ளைங்களும் வருவாங்க. நம்ம தமிழ்நாடு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் விபிஎஸ்ன்றது நம்ம சபைகள்ல நடத்தப்படும். சர்ச்ல இருக்கிற நம்ம கிறிஸ்டியன் பிள்ளைங்க நிறைய அட்டன் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து விபிஎஸ்ன்றது வந்து மோஸ்ட்லி 90% ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு ஒரு வழியா இந்த விபிஎஸ் இங்க இருந்துட்டு வருது. மோஸ்ட்லி நிறைய ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தான் விபிஎஸ் நடத்தப்படுது 90%. அந்த நம்ம நடத்துற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பிள்ளைங்க விசுவாசிங்க பிள்ளைங்க இருந்தா அந்த கிராமத்துல இருந்து வர்ற மீதி ஒரு 90 பிள்ளைங்க 80 பிள்ளைங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வருவாங்க. சோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியா விபிஎஸ் இருக்குது. அநேக இடத்துல அந்த பிள்ளைகள்லாம் அப்படியே விபிஎஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஆண்டவரை ஏத்துக்கிட்ட நிறைய சாட்சிகள் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸ்லயும் நம்ம விபிஎஸ் நடத்துறோம். அந்த பிள்ளைங்க எல்லாம் சின்னதுல இருந்தே நம்ம டிசிசின்னு சொல்லுவோம், டே கேர் சென்டர் ஸ்கூல்ஸ், அது ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ்லயும் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றோம் இந்த விபிஎஸ் மூலம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லயும் விபிஎஸ் நடக்குது. இன்னொரு இந்த வருஷத்துக்கான ஒரு 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 ஆண்டவர் செய்த ஒரு காரியம், ஒரு சாட்சி என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்லயும் நடக்குது. மற்றபடி இந்த பிள்ளைகள் இந்த ஆங்கில வழியில படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல வெல் டு டூ பிள்ளைங்களா இருப்பாங்க. அவங்க ஹாஸ்டல்ல வந்து இருந்து படிப்புக்காக வந்து நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்க இங்க வந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பிள்ளைகள் நம்ம வந்து ஆண்டவரை பத்தி சொல்லும் போதோ ஸ்கூல்ல தாட்ல சொல்லும் போதோ இல்லாட்டி நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம விபிஎஸ்ல சொல்லும் போதோ அதை வந்து ரொம்ப அக்செப்ட் பண்றது கிடையாது. அதுக்கு வந்து பெரிய பிள்ளைங்க எல்லாம் இருந்து இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க, நீங்க என்ன எங்களை மதம் மாட்டுறீங்களா அப்படி எல்லாம் வந்து இப்ப வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்பவே வந்து மெச்சோர்டா இருக்கிறாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி எல்லாம் நாங்க கடந்த ஆண்டுகள்ல நாங்க வந்து நிறைய அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்தே சில காரியங்களை எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கோம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் வந்து ஒரு அந்த பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட் மெத்தட நாங்க கையாள்வதற்கு ஆண்டவர் எங்க டீமுக்கு உதவி செய்திருந்தாரு. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியான என்ன மாதிரியான அவங்க விரும்புறாங்களோ அது ஒரு அதே காரியத்தை அதே சுவிசேஷத்தை ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரேப்பர்ல அத கிஃப்ட் ரேப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸோடையும்
நிறைய ஒரு ஒர்க் ஷீட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம்ஸ், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணி ஸ்பெஷலா இங்கிலீஷ் மீடியம்ஸ்க்குன்னு தனியா ஒரு பிபிஎஸ் கரிக்குலம் டிசைன் பண்ணி அவங்களுக்கு நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தாரு. அதன் மூலம் இந்த தடவை எங்களுக்கு அந்த பெரிய பசங்க யார் வந்து எதிர்த்து இருந்தாங்க போன வருஷம் வரைக்குமே, அந்த பசங்க கிட்ட இருந்தே எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். நாங்க லாஸ்ட் டே அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து எழுதி வாங்கினோம். அதுல நிறைய பேர் நாங்க வந்து அது பேர் எல்லாமே மாத்திட்டோம். விபிஎஸ் வைக்காம சம்மர் கேம்ப் அப்படின்னு வச்சு ரொம்ப பேரெல்லாம் வந்து ஃபேன்சியா மாத்தி பண்ணிருந்தோம். அந்த பசங்க ஃபீட்பேக்ல எழுதி இருந்தாங்க, எங்களுக்கு எதுக்கு 4 நாள் தான் வச்சிருந்தீங்க, எங்களுக்கு 10ல ஒரு வாரம் வச்சிருக்கணும், நீங்க சம்மர் கேம்ப் மட்டும் வைக்காதீங்க, நெக்ஸ்ட் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து வின்டர் கேம்பும் வைங்க அப்படின்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. அது ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது இந்த சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 25 ஸ்டாஃப்ஸ், ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸ் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம இன்னும் அநேகர் வாலண்டரியாவும் நமக்கு வந்து அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கூட இந்த மாதிரி விபிஎஸ் எல்லாம் வந்து வாலண்டியர்ஸா வந்து நம்ம கூட உதவி செய்யறவங்களும் அநேகர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்காகவும், அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க பாதுகாப்புக்காக நீங்க உங்களோட தனி ஜெபத்திலையும் உங்களோட டீம்லயுமே நீங்க ஜெபிச்சுக்கோங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம், நான் வந்து இன்னும் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிலையும் இன்வால்வ் ஆயிருக்கிறேன். ஸோ அதன் மூலம் அநேக உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை இணைக்கிறதுக்கு தேவன் வந்து அந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி மூலமா காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு. சோ இப்ப இந்த காலத்துல பார்த்தா நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில அநேக விதமான உடைந்து போன உறவுகள் பாக்குறோம், நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவரோட நாம மகிமைக்காக அந்த குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு மறுபடியுமாக இணைந்து வாழ்வதற்கு ஒரு 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 வழி, ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்டா ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிஸ்க்காகவும் நீங்க ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தேவ செய்திக்குள்ள போலாம். இன்றைக்கு தேவ செய்தியோட தலைப்பு வந்து நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கும் தேவன். நம்ம எல்லாருக்கும் இந்த காரியம் தெரிஞ்சிருக்கும் தான். நம்ம தேவன் வந்து நிறைய தடைகளை நம்ம வாழ்க்கையில உடைச்சிருப்பாரு. நமக்கு வந்து நம்ம என்னென்னலாம் தடையா நமக்கு சில நேரத்துல வந்திருக்கோ அதெல்லாம் உடைத்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போறதுக்கு ஆண்டவர் நிறைய நேரத்துல நமக்கு உதவி செய்திருக்காரு. இந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்லாம நம்ம வந்து வேதத்திலையும் நம்ம பார்த்தோம்னா ஆதியில இருந்தே வந்து தேவன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா வர்ற தடையை உடைத்து அவங்களை முன்னேற வைத்திருக்கிறாரு. அது ஒரு செங்கடலா இருக்கலாம், அடுத்து யோர்தானா இருக்கலாம், எரிகோவா இருக்கலாம். அது எல்லாத்தையும் தடைகள் எல்லாம் உடைச்சு அவங்களை இன்னும் முன்னேறி செல்வதற்கு அவங்க உதவி செய்திருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு தடையும் உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வேற வேற வழி மூலமா உடைச்சிருக்கிறாரு. செங்கடலை 2ஆக பிளந்ததுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண வழி வேற, அதே யோர்தானும் அதே தண்ணி தான், ஆனா அதை 2ஆ பிரிச்சதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண வழி வேற. எரிகோ கோட்டை அது வந்து நம்ம நம்ம ஒரு பிரகாரமா யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து அந்த அவ்வளவு பெரிய கோட்டையை இடிக்கணும்னா எத்தனை சுத்தியல் வேணும், எத்தனை போர் வீரர்கள் வேணும் அப்படின்னு நம்ம மனுஷ ஞானத்துல யோசிப்போம். ஆனா தேவன் வந்து யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வழியில அந்த எரிகோ கோட்டையை உடைத்து அந்த பட்டணத்தை வந்து கை கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையா உடைச்சு ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்க போனா அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு பிசிக்கலான ஒரு தடைகள், பிசிக்கல் பேரியர்ஸ் சொல்லுவோம், நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தடைகள். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வந்து கண்ணுக்கு தெரியாத சில நிறைய தடைகளையும் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே உடைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு யாருமே ஒரு ஒரு ஆடு மேய்ப்பவன் ஒரு இஸ்ரவேல் தேசத்தோட ராஜாவாவான்னு யாருமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு பேரியரையும் அவங்க தாட்ல இருந்த பேரியரையும் ஆண்டவர் உடைச்சாரு. அடுத்து எல்லார் மைண்ட்லயும் எப்படி இருந்துச்சு, இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த யூதா தேசத்துல எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா மெஸ்ஸியான ஒரு ராஜாவா வருவாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு வந்தாரு. மெஸ்ஸியாவை பத்தி அவங்க வைத்திருந்த கண்ணோட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து எங்களை வந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து அவங்களோட கொடுமைகள்ல இருந்து எல்லாம் எங்களை விடுவிப்பாரு, எங்களுக்கு அப்படி பண்ணுவாரு. ஆனா ஏசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த விடுதலையும் அந்த டெலிவரன்ஸும் அந்த ஃப்ரீடமும் வேற ஒரு இது. அது இவங்களால புரிஞ்சுக்க கூட முடியல. அப்படிப்பட்ட அநேக வந்து ஒரு பேரியர்ஸ், நம்மளோட மைண்ட் பிளாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஆண்டவர் வந்து அதே காரியத்தை செய்வார், ஆனா வேற வழியில செய்வாரு.
நம்ம வந்து இது இப்படிதான் நடக்கணும், இது இவ்வளவுதான், இதுதான் ஒரு பவுண்டரி அப்படின்னு நம்ம ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள ஆண்டவரோட காரியத்தை நம்ம வந்து போட்டு வைப்போம். ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு பவுண்டரியே கிடையாது, எனக்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை, அதே காரியத்தை ஒரு வேற ஒரு வழியில ஆண்டவர் வந்து செய்திருக்கிறாரு. இன்னொரு காரியம் பார்த்தா வர்ஜின் பர்த், ஒரு கன்னியின் வயிற்றுல இருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து. யாருமே அந்த இடத்துல யோசிச்சிருக்க மாட்டாங்க ஒரு கன்னி வயிற்றுல இருந்து மெஸ்ஸியா ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயும் ஆண்டவர், அப்புறம் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட மரணத்தின் போதும் அந்த திரைச்சீலை வந்து 2ஆக கிழிக்கப்பட்டது. அந்த இடத்துலயும் கூட ஆண்டவர் வந்து ஒரு தடையா, அந்த திரைச்சீலை வந்து அந்த மக்களுக்கும் தேவன் ஆண்டவருக்கும் இடையில ஒரு இதுவா இருந்துச்சு. அது வந்து அந்த அந்த காரியம் இனிமே தேவை கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒரே தரமா மறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கிழிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி நிறைய தடைகளை ஆண்டவர் உடைச்சிருக்காரு. இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவர் உடைத்த ஒரு தடையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பேரியர், ஒரு மென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம பார்க்க போறோம். அதை வந்து ஆண்டவர் எப்படி அதை உடைச்சாரு, அதை உடைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்தினாரு, எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்ற காரியத்தை நம்ம தியானிச்சு அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்மளோட மினிஸ்ட்ரியில நம்ம இன்வால்வ் பண்றப்போ நம்ம வந்து என்ன காரியங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 13 வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும். எபேசியர் 2:13-17 நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இது எதை குறிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்த அந்த சுவிசேஷத்தை யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எடுத்து அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட காரியத்தை குறிச்சுதான் இந்த வசனத்துல வருது. இயேசு கிறிஸ்து மரிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு வந்து அவங்க யூதர்களுக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா, மெஸ்ஸியா வந்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மாத்திரம்தான், புறஜாதிகளுக்கு நம்ம எப்படி போய் சொல்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம ஒரு பிளாக் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா அந்த தடையை உடைச்சு இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்குமே வந்து ஒரு மீட்பரா, ஒரு ரட்சகரா வந்திருக்கிறாரு. அவரோட சுவிசேஷம் யூதர்களோடு மாத்திரம் இல்லாம அது புறஜாதிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு 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 பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்டோ இல்லாட்டி அந்த அந்த தடையை வந்து அந்த மதில் சுவர் வந்து உடைக்கப்பட்ட காரியத்தை தான் இன்னைக்கு குறிச்சு பேச போறோம். முதல்ல சுவிசேஷம் ஒரு புறஜாதிக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கொர்நேலியுஸுக்கு பேதுரு மூலமா சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுது. இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கொர்நேலியுஸுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சது மூலமா தான் முதல் முறை ஒரு புறஜாதி மனுஷர் ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை கேட்கிறாரு, அதை வந்து விசுவாசிக்கிறாரு, ஞானஸ்தானம் பெறுறாரு, ஒரு கிறிஸ்துவ விசுவசிச்சு ஒரு கிறிஸ்தவனா மாறுறாரு. இந்த காரியம் வந்து ஆண்டவர் செய்த ஒரு பெரியதான காரியம். அது மூலமா தான் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்படுது. நாம வந்து அந்த அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. இந்த காரியத்தை ஆனா செய்வதற்கு ஆண்டவர் யாரை யூஸ் பண்றாருன்னா பேதுருவை யூஸ் பண்றாரு. பேதுருவை வந்து நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து எப்படி இந்த இடம் வரைக்கும் பேதுருவை எப்படி உருவாக்கி கொண்டு வந்தாரு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தடையை உடைக்கிறதுக்கு பேதுருவை வந்து ஓகே சரி பேதுருவை வச்சு நம்ம இந்த காரியம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஆண்டவர் முடிவெடுக்கல. இந்த காரியத்தை செய்வதற்கு பேதுருவை முதல்ல ஆண்டவர் உருவாக்குறாரு. நம்ம ஆண்டவரோட ஒரு பெரிய ஒரு பியூட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் எப்பவுமே அவர் வந்து நம்மளை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த செய்யற காரியத்துல மட்டும் வந்து பாக்குறவர் கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மளோட டிரான்ஸ்பர்மேஷன்ல தான், நம்மளோட ஒரு மறுரூபத்துல, நம்மளை உருவாக்குறதுலதான் முதல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. God is interested in transforming us more than what we can do for him. நாம அவருக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் ஒரு உலக பிரகாரமான ஒரு
ஒரு பாஸோ ஒரு லீடரோ வந்து இதுதான் பார்ப்பாங்க. எனக்கு கீழ இருக்கிறவங்க எனக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா தேவன் வந்து அப்படி எதிர்பார்க்க கிடையாது. எனக்குள்ள ஏற்படுற ஒரு மறுரூபம், எனக்குள்ள ஏற்படுற ஒரு என்னோட வாழ்க்கையை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குறாரு. அதே போல தேவன் வந்து பேதுருவை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து உருவாக்குறாரு. உருவாக்கி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்ப பேதுரு ரெடி ஆகுறாரோ அதுக்கப்புறம் தான் இந்த தடையை உடைக்கிறதுக்கு பேதுருவை வந்து ஆண்டவர் யூஸ் பண்றாரு. ஆண்டவர் எப்படி பேதுருவை உருவாக்குனாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவோட இருந்த ஒரு சீஷர். இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருக்கமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவரு. ரொம்ப இயேசு கிறிஸ்து வந்து எள்ளுன்னு சொன்னா எண்ணெயா நிக்கக்கூடிய ஒரு ஆளு. நம்ம அதை வந்து அந்த 4 காஸ்பல்ஸ்லயும் நம்ம பாக்குறோம். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா பேதுருவிட்ட தான், ஏதாவது ஒரு வேலை டக்குன்னு சொன்னா நடக்கும் அப்படின்னா அது பேதுரு தான். அப்படிப்பட்ட ஒரு சீஷரா இருந்தவர். ஆனா அவர் செய்த ஒரு தவறுனால அவரு அவரு ஒரு மாதிரி ஒரு ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்ல இருந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பேதருக்குள்ள உடைக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா அவரோட அந்த குற்ற உணர்வை உடைக்கிறாரு. காட் பிரேக்ஸ் பீட்டர்ஸ் கில்ட். ஃபர்ஸ்ட் பேதுருவை உருவாக்குறதுக்காக அவருக்குள்ள உடைக்கிற காரியம் அவரோட குற்ற உணர்வு. நம்ம இந்த காரியத்தை யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். நமக்கு இது வந்து நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு பேசேஜ்ன்றனால நான் இதை ஃபுல்லா வாசிக்கல. யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் இருக்கிற காரியம். அதுல என்ன இருக்குன்னா, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா சீஷர்களும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து அவங்க கிட்ட திருப்பி வந்து அவங்க கிட்ட தரிசனமாகி அவங்க கிட்ட பேசுறாரு. அந்த நேரத்துல பேதுருக்கும் ஜீசஸ்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேக்குறாரு. அப்ப அந்த சூழ்நிலையில பேதுருவோட மனதுல ஒரு வகையான ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பா இருந்திருக்கும். ஐயோ நான் 3 வருஷம் இவர்கிட்ட நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்களுக்காக நான் என்னனாலும் செய்வேன் நினைச்சவரை நான் இப்படி மறுதளிச்சுட்டேனே அப்படின்றது. ஆனா அவர் அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக இயேசு வந்து கையாண்ட அந்த ஒரு ஒரு மெத்தட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவர்கிட்ட 3 தடவை கேட்கிறாரு. ஏன்னா பேதுரு வந்து 3 தடவை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிருக்காரு. சோ 3 தடவை அவர்கிட்ட கேட்டுட்டு 3 தடவையுமே என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 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 அக்செப்டன்ஸும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜீசஸ் கொடுக்குற ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போமே. இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் பையன் 12 வயசு, பொண்ணு வந்து 8 வயசு. இப்ப ஏதாவது அவங்க எனக்கு பிடிக்காத காரியம் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து கோவப்படுவேன் அவங்க மேல. கோவப்பட்டு திட்டுவேன், சில நேரத்துல திட்டுவேன், சில நேரத்துல கண்டிக்கிறதுக்காக அடிப்போம். அடிச்சுட்டு அந்த இது மாறிட்டு அதுக்கு அடுத்தது வேற எப்பயாவது படிக்க உட்காரும் போதோ இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணும் போது அவங்க வந்து நம்மளே பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா இன்னும் கோவமா தான் இருக்கிறாங்களா இல்லாட்டி கோவம் சரியாயிடுச்சா அப்படின்னு என் மூஞ்சியவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எது அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, நான் அவங்க கிட்ட சரி போ புக் எடுத்துட்டு வா, சரி அவங்க கிட்ட நான் ஏதாவது ஒரு வேலை சொல்லும் போது அவங்களுக்கு அப்பாடா அம்மாக்கு கோவம் சரியா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். சோ இதேதான் ஆண்டவரும் உங்க பேதுரு கிட்ட பண்றாரு. பேதுரு கிட்ட கேட்டுட்டு நீ இன்னும் என்ன அன்பு செய்றியா, நீ இன்னும் என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டு சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது மூலம் என்னன்னா பேதுருக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ். நான் வந்து உன் மேல கோவமா இல்ல, நீ என்ன பண்ணாலும் உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ வந்து என்னை மறுதளிச்சது எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, நான் உன்னை மன்னிச்சு மறுபடியும் உன்னை ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையில இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா அவருக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த அந்த ரீஅஷூரன்ஸ் வந்து அது ஒரு டைம் சொல்லியிருந்தா போதும். பட் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் 3 தடவை சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவரை வந்து முழுவதுமாக வெளியில எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அவரை கூட்டிட்டு போறாரு. நம்மளும் நிறைய நேரத்துல வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம ஸ்டாப் ஆயிடுறோம். அந்த குற்ற உணர்ச்சி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வெளியில வரணும். அது வந்து நம்மள வந்து முன்னேறி போறதுக்கு என்னைக்குமே விடாது. ஆண்டவர் நம்மள மன்னிச்சிருவாரு. ஆனா நம்மளே நம்மள நிறைய டைம்ல மன்னிக்க மாட்டோம். நம்ம வந்து அந்த அந்த நம்ம பண்ணின அந்த ஒரு தவறோ இல்லாட்டி ஒரு சூழ்நிலை நம்ம எடுத்த ஏதாவது முடிவோ அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டுட்டு அதை பத்தி கூட நம்ம நினைக்காம அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்போம். பட் நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு நமக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு 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 பியூட்டிஃபுல் காட் நமக்கு இருக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் பேதுரு கிட்ட ஆண்டவர் உடைச்சது என்னன்னா பேதுருக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை உடைச்சாரு. அடுத்தது 2வது காரியம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேதுரு பத்தி எங்க பாக்குறோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பாக்குறோம். அங்க நமக்கு தெரிந்தபடி
அந்த பெந்தகோஸ்தே நாள்ல நடக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். அதுக்கப்புறம் அநேகர் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டது. அந்த இன்சிடென்ட் நம்ம 2வது அதிகாரத்துல பாக்குறோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த மேல் வீட்டறையில 120 கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இணைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெருங்காற்று வருது. ஆவியானவர் அக்கினி நாவின் வடிவத்துல அவங்க மேல இறங்குறாரு. அவங்க எல்லாம் பல பாஷைகளை பேசுறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரும் பேசுறப்போ அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:14 அந்த ஃபர்ஸ்ட் லைன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். இந்த இடத்துல என்னன்னா, பேதுரு அந்த 11 பேரும் இருக்கிறாங்க. அங்க பேதுருவும் இருக்கிறாரு. இன்னும் அவங்க இல்லாம இன்னும் 120 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. அந்த ஒரு அவருக்குள்ள இருக்கிற அந்த தயக்கம் எல்லாமே மாறி, வேற யாராவது பண்ணட்டும், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நான் எதுக்கு முன்னாடி நின்னு பேசணும், நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசட்டும், இன்னும் நான் என்ன மாதிரி இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க, அவங்க யாராவது பேசட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாம பேதுருக்குள்ள இருக்கிற ஒரு தயக்கத்தை, ஒரு ஹெசிடேஷனை ஆண்டவர் அந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கிறாரு. நம்மளும் சில டைம்ல ஒருவேளை அந்த ஹெசிடேஷனோட இருந்திருந்தாங்க. அந்த எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, அதை பாக்குறதுக்கு எல்லாரும் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு சொல்றதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காம எல்லாரும் அவன் பேசட்டும் இவன் பேசட்டும் அப்படியே இருந்திருந்தாங்கன்னா, அந்த இடத்துல அந்த 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 ஆவியானவர் வந்து இறங்கி அந்த எல்லாரும் அந்நிய பாஷையில பேசின அந்த ஒரு அற்புதத்துக்கு ஒரு ஒரு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அந்த இடத்துல பேதுரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்டயும் அதான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம நம்மளோட நிறைய விஷயத்துல ஆண்டவர் நம்மள ப்ராம்ப்ட் பண்ணுவார். ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த இடத்துல நீ இப்படி செய், இந்த வார்த்தையை இவங்க கிட்ட சொல்லு, இந்த இடத்துல நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நமக்குள்ள ஆவியானவர் ஏவுவார். ஆனா நிறைய சூழ்நிலைகள்ல நான் அப்படி இருந்திருக்கிறேன். நிறைய சூழ்நிலைகள் அந்த ஏவுறத, ஐயோ நான் இப்ப போய் இவங்க கிட்ட எப்படி பேசுறது, அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க கிட்ட அவங்க நான் சொல்றதை ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையே, அவங்க என்ன எப்படி அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் தயக்கத்தினாலவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ லூஸ் பண்ணிருக்கிறேன் நானு. நம்ம எல்லாருமே இந்த சூழ்நிலையில போயிருப்போம். என்னால நான் அங்க போய் சொல்லி அங்க ஒரு பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட போறது இல்ல அப்படின்னு நிறைய சூழ்நிலையில ஆவியானவர் ஏவுற காரியங்களை நம்ம செய்யாம ஒரு தயக்கத்தினாலவே அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல எங்க விபிஎஸ்ல நடந்த ஒரு சின்ன ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பிபிஎஸ் எல்லாமே குட்டி பிள்ளைங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலமா என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது, இல்ல அற்புதமே நடந்துரும், ஆனா அவங்க போய் எத்தனை பேருக்கு ஆண்டவரை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஒரு சின்ன பிள்ளை பண்ண ஒரு காரியம் எத்தனை ஒரு 500க்கும் மேற்பட்ட பேர் ஆண்டவரை பற்றி கேட்கறதுக்கு ஒரு வழிவகுச்சு. அந்த காரியத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த சாட்சியை நீங்க கூட ஜென்ஸ் லிங்க்ல படிச்சிருக்கலாம். ஒரு விபிஎஸ்ல பட்னா பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு விபிஎஸ்ல ஒரு சின்ன பிள்ளை அட்டென்ட் பண்ணுது. அது ஆண்டவர் அறியாத ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு பிள்ளை அட்டன் பண்ணிட்டு விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க லீவுக்காக சம்மர் ஹாலிடேஸ்க்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிற அந்த இடத்துல அவங்க அப்பா அந்த ஏதோ பூஜை அவங்க பண்றாங்க, குடும்பமா சேர்ந்து பூஜை பண்றப்ப இந்த பிள்ளையும் வா பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளை அமைதியா பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம அப்பாக்கு எதிர்த்து நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு அப்படி பண்ணி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே சாதாரணமா முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த பிள்ளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, நான் இப்போ பூஜை பண்ணா ஏசப்பா அழுவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச அந்த லாங்குவேஜ்ல சொல்லிச்சான் அவங்க அப்பாட்ட. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சொல்றா, இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்ததே இல்லையே இந்த நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, உனக்கு இது யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டப்ப, நான் அங்க பிபிஎஸ் போனேன்ல, அந்த இடத்துல அந்த பாஸ்டர் அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னலாம். சரின்னு அவங்க அப்பா ஒன்னும் சொல்லாம லீவ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளையும் கூட்டிட்டு அந்த பாஸ்டரை போய் பார்த்திருக்காங்க. பார்த்து, என் பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாஸ்டர் அந்த அப்பாவையும் வச்சு சுவிசேஷத்தை ஃபுல்லா அந்த அப்பாக்கு சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நான் உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த அப்பா கேட்டதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு சமாதானம். அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை 8 வயது பிள்ளை. அந்த முதல் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் 2வது பிள்ளைக்காக அவங்க குடும்பத்துல அவங்க ரொம்ப நாளா அவங்க கணவன் மனைவி ட்ரை பண்றதுக்காக, ஆனா 2வது பிள்ளை இல்ல, 2வது பிள்ளை பிறக்கல அவங்களுக்கு. அந்த கவலையில அவங்க ரொம்ப நாளா இருந்திருக்கிறாங்க. இவர் சுவிசேஷம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் மனசுல ஒரு சமாதானம். அதே மாதமே அவங்க மனைவி செகண்ட் சைல்டு கன்சீவ் ஆயிருக்கிறாங்க.
சோ இது வந்து அந்த அப்பா, அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு இவர் தான் உண்மையான தேவனோ அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் மனசுக்குள்ள போட்டிருக்குது. அதே போல அந்த 2வது குழந்தையும் 10 மாசத்துல அவங்களுக்கு பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 2வது பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் செரிமனி மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க கிராமத்துல இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை அவங்க கேதர் பண்ணி இந்த பாஸ்டரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு யாருக்கு என்ன வேணும்னாலும் இவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அந்த எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி கொடுத்து பண்ணி வச்சு அனுப்பியிருக்கிறாரு. சோ ஒரு சின்ன பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையினால எப்படி 500 பேர் ஆண்டவரை பத்தி கேட்டிருக்காங்க அந்த நாள்ல. சோ நம்மளும் ஆவியானவர் நம்மள ஏதாவது செய்ய சொல்லும் போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல ஆண்டவர் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கிரியை பண்ணுமோ அவர் பண்ணிக்குவாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றத தயக்கம் இல்லாம சொல்லணும். அதே போலதான் பேதுருக்கு அவ்வளவு நாள் நிறைய விஷயத்துக்கு பேதுரு தயங்கி இருக்கிறான், பயந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பேதுருவோட முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட பாடுகள் சமயத்துல எல்லாம் பேதுரு ரொம்ப வந்து ஒரு பயந்து தயக்கத்தோட இருந்த ஒரு மனுஷன் தான். ஆனா இந்த இடத்துல பேதுருக்கு அந்த தயக்கத்தை முதல்ல ஆண்டவர் எடுத்து போடுறாரு. அடுத்ததாக 3வது காரியம் நம்ம பார்த்தோம்னா பேதுருவோட வாழ்க்கையில ஆண்டவர் பேதுருக்குள்ள இருக்க பயத்தை உடைக்கிறாரு. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த பெந்தகோஸ்தே நாள் வருதுல்ல, அது வந்து இயேசு கிறிஸ்து மரிச்சு ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. சில வாரங்கள்ல இந்த காரியம் நடக்குது. அப்ப பார்த்தா அங்க பெருசா எந்த மாற்றமும் இல்ல, அரசியல் ரீதியா எந்த மாற்றமும் இல்ல. அவங்க யூதர்களோட அந்த அபிஷியல் லீடர்ஸ், அந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், அந்த ஹை பிரீஸ்ட் அவங்க எல்லாம் யாருமே மாறி வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நல்லவங்க எல்லாம் வந்துட்டாங்க, யாரும் இவங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை யாரு சிலுவையில அறையிறதுக்கு எல்லா ஆர்டர்ஸும் போட்டாங்களோ அதே மனுஷங்க தான் இன்னமும் வந்து பவர்ல இருக்கிறாங்க. வெளியில எந்த மாற்றமும் நடக்கல. மாற்றம் நடந்தது எங்கன்னா பேதுருவோட இருதயத்துலதான். அப்ப வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கொண்டு போறப்ப அந்த பாடுகளின் சமயத்துல ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண் தான். அந்த வேலைக்கார பெண் கிட்ட நானும் இயேசு கூட இருந்த ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒரு பேதுரு தான். ஆனா இந்த நேரத்துல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். அதே அவங்க அந்த ஒரு வேலைக்காரிட்ட கூட நான் வந்து இயேசுவோட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லாத இருந்த பேதுரு இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பேரு 3000 பேர் அன்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க மாத்திரம் 3000 பேரு. அப்ப அதுக்கும் மேற்பட்ட அநேகருக்கு முன்பதாக எழுந்து நின்று நீங்க தான் இயேசுவை கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு ஆண்டவர் அவனுக்குள்ள பேதுருக்குள்ள இருந்த பயத்தை வந்து உடைச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயா இருக்கட்டும், இந்த பெந்தகோஸ்தே நாள்ல மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு. அந்த இடத்துல அவனுக்குள்ள அந்த பயம் உடைஞ்சனால என்ன பண்ண முடியுது அவனாலனா, அங்க ஒரு ஒரு கால் நடக்க முடியாத ஒரு சப்பானியான ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவனும் ரொம்ப வருஷமா அங்கதான் உட்கார்ந்துருக்கான். நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. எல்லாரும் அவனை என்னவா பார்த்தாங்கன்னா ஒரு 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 இதுவாதான் பார்த்தாங்க. இவன் என்ன வழியில உட்கார்ந்துட்டு ஒரு தொல்லை அந்த மாதிரிதான் பார்த்தாங்க. பட் அந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பேதுரு அதை பாக்குறாரு. பேதுரும் யோவானும் தான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அவன் காசு கேட்டான். யாருமே வந்து அவன் கிட்ட நின்று உனக்கு வந்து என்ன வேணும், நான் காசு தரேன். சரி, அவங்க எல்லாம் அற்புதம் பண்ண முடியாது, காசு தரேன் அப்படின்னு என்ன பேசுனாங்க எதுவுமே தெரியல. ஆனா பேதுரு அந்த இடத்துல எனக்கு ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நிஜமாவே பேதுரு கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பேதுரு அந்த இடத்துல பார்த்தாரு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவனுக்குள்ள இருந்த பயம் அன்னைக்கு போயிருச்சு. ஒருவேளை பயந்துகிட்டே இருக்கிற பேதுருவா இருந்தா ஐயோ இங்க வந்து நம்ம ஏதாவது பண்ணா கும்பல் கூடிரும், நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவனை புடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல அமைதியா பேதுரு போயிருப்பாரு. ஆனா அந்த பயம் போனதுனால அங்க தேவன் அவருக்காக வைத்திருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, ஒரு வாய்ப்பை அந்த இடத்துல பேதுருவால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த 4வது அதிகாரத்திலயும் நம்ம இதே காரியத்தை பாக்குறோம். 4வது அதிகாரத்திலயும் நம்ம அந்த
யூதர்களோட அந்த ஆபீசர்ஸ், அந்த காய்பா அண்ணா அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இவர பேதுருவை வந்து விசாரிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த இடத்துலயும் பேதுரு வந்து அந்த தைரியத்தோட ஒரு பதில் சொல்றாரு. அந்த ஒரு வசனத்தை நம்ம மாத்திரம் நம்ம வாசிப்போம். 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு தைரியமா அவங்கதான் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவனையும் போய் சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவங்க முன்னாடியே தைரியமா இயேசு கிறிஸ்து தான் இது செஞ்சாரு, நீங்க சிலுவையில் அறைஞ்ச இயேசுதான் இது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு பேதுருக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வந்து 12வது அதிகாரத்திலயும் பாக்குறோம், பேதுருவை வந்து சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. சிறைச்சாலையில அடைச்சவனையும் அந்த இடத்துலயும் பேதுரு என்ன பண்றாரு, அவருக்கு ஐயோ நம்ம ஜெயில இருக்கோம், நம்ம வந்து நாளைக்கு தூக்குல போட்டுருவாங்க, இல்ல நம்மள நாளைக்கு சிலுவையில் அரைஞ்சு கொண்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் பேதுருக்குள்ள இல்ல. அந்த இடத்துல வந்து தூதர் வந்து இவரை விடுதலை பண்றதுக்கு வரும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சிறைச்சாலையிலயும் ஒரு நிம்மதியா ஜாய்ஃபுல்லா ஒரு தூங்குற அளவுக்கு ஒரு பயமே இல்லாத ஒரு பேதுருவா ஆண்டவர் வந்து அவருக்குள்ள இருக்கிற பயத்தெல்லாம் உடைச்சு அவரை மாற்றி இருக்கிறாரு. நமக்கும் ஒரு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறிச்சு நமக்கு ஒரு வேலை ஒரு பயம் இருக்கலாம். பயம் வந்து நம்மள என்ன பண்ணும்னா, பயம் வந்து நம்மள முன்னாடி போக ஒரு நாளுமே விடாது. பிசாசு வந்து நம்மள வந்து முடக்கணும் அப்படின்னா, பிசாசு நமக்கு வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு காரியம் இந்த பயம். இந்த பயம் வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து டேஞ்சர் ஆனதுதான். நமக்கு ஊழியத்திலயா இருக்கட்டும், நம்மளோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கா இருக்கட்டும், பயத்தை வந்து நம்ம எப்பவுமே ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நம்ம ஆண்டவருக்காக ஒரு யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம இருக்க முடியும். சில பயத்துக்கான என்னென்ன பயம் பண்ணும் நம்ம வாழ்க்கையிலன்னு சில காரியங்கள் நான் சொல்றேன். நம்ம பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எதை குறிச்சுதானே பயமா இருக்கலாம். சில பேருக்கு வியாதியை குறிச்சுதானே பயம் இருக்கும், சில பேருக்கு எதிர்காலத்தை குறிச்சுதானே பயம் இருக்கும். அந்த பயம் எப்பவுமே நம்மள தவறான முடிவு எடுக்கிறதுக்கு தான் நம்மளை கொண்டு போகும். ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, நம்ம பயத்தோட ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம தவறான முடிவா தான் எடுப்போம். நம்ம வேதத்திலே அநேக உதாரணங்கள் இதற்கு இருக்கு. சவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சவுல் வந்து தேவன் வந்து சாமுவேல் மூலமா சவுலுக்கு கொடுத்த ஒரு ஆர்டர் வந்து வேற, ஆனா சவுல் வந்து செஞ்சது வேற. அந்த மக்களுக்காக பயந்து மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சதுனாலயே அவன் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பு. அவன் எப்ப அவனோட ராஜ்யம் தன்னை விட்டு போயிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சானோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தவறான முடிவுகளா அவன் எடுக்கிறான். அதை காப்பாத்தி வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தவறான முடிவுகளா அநேக தவறான முடிவுகள் எடுக்கிறான். இன்னொரு இன்னொரு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆரோனை குறிச்சு பார்க்கலாம். மோசே வந்து மலைக்கு மேல ஆண்டவரோட பேசுறதுக்கு போயிட்டாரு. கீழே ஆரோன் இருக்காரு. அந்த ஜனங்கள் எல்லாரும் சண்டை போடுறாங்க ஆரோன் கிட்ட. அந்த ஜனங்களுக்கு பயந்தனால ஆரோன் அன்னைக்கு எடுத்த ஒரு தவறான முடிவு, அதுக்கப்புறம் ஃபுல்லா விக்கிரக ஆராதனைனால அந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிறைய பாயிண்ட்ல வந்து இந்த விக்கிரக ஆராதனைக்கு முதல் ஸ்டார்டிங் பாயிண்டா அவன் எடுத்த அந்த தவறான முடிவு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம பயத்தோடு கூட எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாவது ஒரு தவறான காரியம் இருக்கதான் செய்யும். நம்ம பயத்தை வந்து நமக்குள்ள இருந்து நீக்கிறதுக்கு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்மள அவர் கையில வந்து ஈல்டு பண்ணணும், அவர் கையில அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா நமக்குள்ள இருக்க பயத்தை எடுத்து போடுவாரு. இன்னொன்னு வந்து நம்ம பயப்படும் போது நம்மளோட பிரச்சனைகள் இன்னும் பெருசா தெரியும் நமக்கு இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம என்னாகமத்துல நம்ம பாக்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து வேவுக்காரர்களை அனுப்பி அந்த 12 பேர் அனுப்புறாங்க. அந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர மீதி 10 பேரும் அவங்க பயந்தனால அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறவங்க இவ்வளவு பெருசா இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசா பாக்குறாங்க. அவங்க ஆண்டவரை வந்து அவங்க வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் பயம் இருந்துச்சுன்னா நம்மளும் அதே தான் பண்ணுவோம். நமக்கு முன்னாடி வர்ற பிரச்சனை வந்து பெரிய மலை போல தெரியும், ஆனா நம்மளை இம்மட்டுமாக ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் அறிஞ்ச நாள் முதற்கொண்டு இம்மட்டுமா அநேக பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு முன்பதாக இருக்க பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படும் போது அதுதான் நமக்கு பெருசா தெரியும். ஆண்டவர் வந்து இந்த தடவை எப்படி என்ன ஓவர் கம் பண்ண வைப்பாரு, எனக்கு தெரியலையேன்ட்டு நம்ம பயத்தினால நிறைய புலம்புவோம், நிறைய பேர்கிட்ட நம்ம காரியங்களை ஆலோசனையை கேட்போம். எல்லாம் பண்ணி நம்மளே வந்து அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பயம் வந்து நம்மள எதுவுமே பண்ணாம அப்படியே நம்மள வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம வந்து அந்த தாளந்து
5 தாலந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, அந்த ஒருத்தருக்கு 1 தாலந்து. அந்த உவமையிலையும் பார்த்தா அந்த 1 தாலந்து வாங்கினவன் அந்த முதலாளியை குறிச்சுதான பயத்தினால அதை எதுவுமே பண்ணாம அப்படியே புதைச்சு வைக்கிறான். பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மள முன்னேறி போக ஒரு நாளுமே விடவே விடாது. ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை நம்மள நினைக்க விடவே விடாது. நம்ம பிரச்சனையவே பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். ஆனால் நம்ம பேதுரு போல நம்மள ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்தோம்னா, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பயத்தை உடைத்து நம்மள அவர் கையில எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அடுத்ததாக கடைசி ஒரு காரியம் என்ன ஆண்டவர் பேதுருவை கொண்டு என்ன பண்ணாருன்னா, பேதுருக்குள்ள இருந்த அந்த பாரம்பரியத்தையும் அந்த பாரபட்சம் பாக்குற அந்த மனப்பான்மை, பாரம்பரியமா அவங்க பண்ணிட்டு வந்திருந்த அந்த சடங்குகள், அந்த காரியத்தை எல்லாம் உடைக்கிறாரு. பேதுருவோட மைண்ட்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் யூதர்கள்னா இப்படிதான், இதுதான் என்னோட ரூல்ஸ், நான் இதைதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து 3 வருஷமா இருந்து அவங்க கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் சில காரியங்கள் அவருக்குள்ள இங்க எங்க ஒட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உடைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் ஓய்வு நாளை விட அந்த ஓய்வு நாளின் தேவன் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், இந்த சடங்குகள் முக்கியம் கிடையாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விட ஆண்டவருக்கு மனசுக்கு எது பிரியமோ அதை தான் நீங்க செய்யணும் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலயும் பேதுருக்குள்ள சில காரியங்கள் ஒட்டிட்டு இருக்கு. அந்த இதை ஓவர் கம் பண்ணி வர முடியல. அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஆண்டவர் அழகா பேதுரு வழி நடத்துறாரு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இது எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லாதனால நான் சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் அந்த 9, 10 வசனங்க அதிகாரத்தை அப்போஸ்தலர்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரியும். முதல்ல அந்த தபிதா தொற்கால் மரிச்சு போன காரியம். பொதுவா யூதர்கள் எந்த மரிச்சு போனவங்க வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அவங்கள என்ன நினைப்பாங்கன்னா, அசுத்தமா நான் அசுத்தமாயிருவேன் அப்படின்னு நினைச்சு மரிச்சு போனவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த தொற்கால உயிரோட எழுப்புறதுக்கு அதுக்கு அடுத்தது அதே அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல பார்த்தா, ஆண்டவர் பேதுரு தங்குறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி வைக்கிறாரு. எங்கன்னா தோல் பதனிடுகிற இந்த சீமோனோட வீட்டுல. தோல் பதனிடுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க? டெட் அனிமல்ஸ் தான், இறந்த அனிமல்ஸோட தோலை தான் உரிச்சு அவங்க பதனிடுவாங்க. அந்த இடம் எல்லாம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுத்தமான இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பேதுருவ பழக்கிறாரு. ஒரு சின்னதுல இருந்து நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் என் பையனுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு புதுசா ஒரு டாபிக் சொல்லி கொடுத்தோன்னே கொஞ்சம் கஷ்டமானதை சொல்லி கொடுப்போம். அப்புறம் அதோட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு சம் கொடுப்பேன். அதே போலதான் ஆண்டவர் இங்க பேதுருவ அழகா உருவாக்கிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் தொற்கால் மரிச்சு போன ஒரு ஸ்திரியை உயிர்த்தெழுக்கிறதுக்காக தொற்காலோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல பேதுரு ஓகே கம்ஃபர்டபுள், இது ஆண்டவரோட சித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு தோழி பதனிடுகிற வேலை, அவன் ஃபுல் டைம் ஜாபே அதுதான். அந்த மாதிரி ஒருத்தரோட வீட்டுல போய் தங்க வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துலயும் ஓகே கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அந்த விஷயம் கொடுக்குறாரு. நீ போ, நான் கொர்னேலியுஸ் வீட்டுக்கு போறதுக்கு அந்த மேல இருந்து ஒரு திரைச்சீலை இறங்கி வருது, அதுல நிறைய விலங்குகள் இருக்கு. இந்த பழக்கினதுக்கு அப்புறமும் பேதுருவால அதை அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல நான் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் அசுத்தமானதுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் 3 தடவை காமிச்சு பாக்குறான். ஆனாலும் பேதுரு கேட்கலாம். கடைசி ஆண்டவரே சொல்றாரு, நான் அதெல்லாம் சுத்தமானதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் இன்னும் அது அசுத்தமானதுன்னு சொல்லிட்டே இருக்கிற? அப்பதான் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு கீழ்படுறதுக்கு இது பண்றாரு. நம்மளும் சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இதே மாதிரி சில தடைகள், சில நம்மளோட மைண்ட் பிளாக், சில நம்ம ப்ரிஜுடிஸ் இருக்கும். இவங்கன்னா இப்படிதான், இதுதான் ஆண்டவரோட சித்தம் போல, இப்படிதான் நம்ம பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய டைம் இன்சிஸ்ட் பண்ணும் போது நமக்கு அதை கேட்கறதுக்கு வில்லிங்கா இருக்கிறோமா? நம்ம அதை கேட்டு சரி ஆண்டவரே நான் பண்றேன், எனக்கு இது கஷ்டம்தான், இது எனக்கு பழக்கம் இல்லை, ஆனாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வாரு. இப்ப பேதுரு அந்த இடத்துல அர்ப்பணிச்சனால அந்த கொர்னேலியுஸுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவரோட கொர்னேலியுஸோட முழு குடும்பம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதன் மூலம் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு ஏர்லி சர்ச்ல அந்த ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இன்னும் அநேக சபைகளுக்கு புறஜாதியான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இது நம்ம வேதத்தோட சமயத்துல மாத்திரம் இல்ல, இது இன்றைக்கு வரைக்கும் இந்த காரியம் ஆண்டவர் தடைகளை தகர்த்து அநேக இடத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. இது நவீன கால பேதுருவா நான் பார்த்த ஒரு மிஷினரி யாருன்னா வில்லியம் கேரி.
பேதுரு காலத்துல இருந்த அதே ஒரு தாட் தான் வந்து வில்லியம் கேரியோட காலத்திலயும் ஐரோப்பியர்களுக்கு இருந்தது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஆங்கிலம் பேசாத மற்ற மொழி பேசுற எல்லாமே வந்து புறஜாதியார்கள். அவங்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு மாத்திரம்தான், ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து மத்தவங்க எல்லாம் ஹீத்தன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் எங்களுக்கு எப்படி ஆண்டவர் அவ எப்படியோ ஒரு வழியில வந்துச்சோ, அதே மாதிரி அவங்களுக்கு வேணும்னா ஆண்டவருக்கு மனுஷங்களோட தயவெல்லாம் தேவையில்ல, அவரே எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிச்சுக்குவாரு. இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில தான் 1700கள்ல அந்த ஐரோப்பியர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வில்லியம் கேரி இல்ல, ஆண்டவருக்காக நம்ம தான் அதை எடுத்துட்டு போகணும், ஆண்டவர் வந்து யூஸ் பண்ற பாத்திரங்கள் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பா இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த நினைப்பை மாற்றி முதல் முறையா சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தனாலதான் இன்றைக்கு நம்ம அந்த தேவனை விடுதலையாக ஆராதிக்கவும் அவரை நம்ம விசுவாசிச்சு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இதே போல நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்மளோட குடும்பத்திலயா இருக்கட்டும், நம்ம உறவினர்கள் மத்தியிலயா இருக்கட்டும், நம்ம வேலை ஸ்தலங்கள்லயா இருக்கட்டும், அநேக இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி தடைகளோட இருக்கிறாங்க. இன்னும் நம்மளை கொண்டு தேவன் உடைக்க வேண்டிய நிறைய மதில் சுவர்கள் இருக்குது. அந்த மதில் சுவர்கள் எல்லாம் தேவன் உடைக்கணும்னா அதுக்கு நம்மள முதல்ல அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். எனக்குள்ள ஏதாவது உடைக்க வேண்டிய காரியம் இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்போம். எனக்குள்ள நீங்க உடைக்க வேண்டியதை உடைத்து என்னை கொண்டு நீங்க உடைக்க வேண்டிய காரியங்களை உடைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நாமளே நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்க பேதுருவோட வாழ்க்கையில பார்த்தது போல பேதுருவை கொண்டு நீங்க பெரிய காரியம் செய்தீங்க ஆண்டவரே. அதற்கு நீங்க பெரிய காரியம் செய்வதற்கு முன்பதாக பேதுருக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போனீங்கப்பா. பேதுருக்குள்ள இருக்கிற நீங்க பயத்தை நீங்க உடைத்து போட்டீங்க. அவர் பேதுருக்குள்ள இருந்த அந்த தயக்கத்தை உடைத்து போட்டீங்க. பேதுருக்குள்ள இருந்த அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய அந்த தன்மையும் நீங்க உடைத்து போட்டீங்க ராஜா. இந்த நேரத்துல நாங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற பயங்களை எடுத்து போடுங்க. என்ன காரியத்தை குறிச்சுதான பயம் எங்களை உம்முடைய ஊழியத்துல உம்முடைய உண்மை குறித்து அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிற காரியங்கள்ல எங்களை முன்னேற விடாம இருக்குதோ அந்த காரியங்களை எல்லாம் நீங்க பயத்தை உடைத்து போடுங்கப்பா. அதே போல பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் ஏதாவது நாங்க ப்ரீஜுடிஸ் நாங்க மனசுல ஏதாவது காரியங்களை ஒரு மதில் சுவரை போல வைத்திருந்தா, ஏதாவது நாங்க ஸ்டேட்டஸ் அப்படி வைத்திருந்தோம்னா, இல்லாட்டி ஜாதிய காரியங்களை வைத்திருந்தோம்னா, உமக்கு பிரியமில்லாத எந்த மதில் சுவர் எங்க வாழ்க்கையில இருந்தாலும் அந்த மதில் சுவரை உடைப்பதற்கு அப்பா நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்க எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க அந்த மதில் சுவரை உடைக்க உதவி செய்யுங்க. எப்படி அந்த பேதுருக்குள்ள இருந்த அந்த எல்லா விதமான அந்த தாட்ஸையும் நீங்க உடைத்து ஒரு கொர்நெலியுஸோட குடும்பத்துக்கும் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போக உதவி செய்தீங்களோ, அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற மதில் சுவர்களை எல்லாம் நீங்க உடைத்து எங்களை கொண்டு இன்னும் ஆண்டவரை அறியாத அந்தகாரத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறதுக்கு அப்பா எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் மூலமாக நிறைவேறட்டும் ராஜா. நீங்க எங்களை உங்களுடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எங்களை முழுவதுமாக உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.